ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் உள்ள காந்தி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் குடில். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 6 ஃப்ளாட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனில் இருந்து பார்த்திங்கன்னா வாவின், முகப்பேர், திருமுலவாயில், மதுரவாயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கம்தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 இயர்ஸ் ஓல்டு. நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டோட யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 283 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்ட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 700, 2 BHK. ஒன்லி பைக் பார்க்கிங் தான் இருக்குது. ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. ஏரியாவும் நல்லா டீசெண்டாக குவைட்டாக காமாக இருக்குது. யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் இல்லை. பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 lakhs. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நல்லா ரோட் லெவல்லேருந்து நல்லா ஐடி தூக்கி தான் கட்டியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 meters தான் இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ புது வீடு தான். ஸோ டீசெண்டாக தான் இருக்குது வீடு. ஒன்லி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ டீக்குட்டில் டோர் இருக்குது. உள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. ஸோ லிவிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிச்சன். ஸோ வீடு நல்லா ஸ்பேஷியஸாக வெளிச்சமும் நல்லா தான் இருக்குது. வென்டிலேஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் ஸ்டைலு. அது மட்டும் இல்லாமல் பால்கனி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள பால்கனி. ஸோ இங்கே பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்லி ஒயிட் வாஷ் மட்டும் தான் பண்ணணும். மற்றபடி வீடு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. ஸோ அந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைல். ஸோ வீடு நல்லா தான் இருக்குது. யாராவது இந்த வீடை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் வந்து 40 lakhs சொல்லியிருக்காங்க. இது நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. விருப்பம் இருக்கவங்க ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.